சத்தமாக வாசிப்போமாக. சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை எல்லாருமே எடுத்து நாங்கள் சத்தமாக அறிக்கை பண்ணி வாசிப்போமாக. அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம அமர்ந்து கொள்வோமாக. ஆன்லைன்ல வந்துட்ட பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்க நாங்கள் வாசிக்கும் போது இந்த மாதம் முழுவதும் இந்த 1ஆம் தேதியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். என்னன்னு சொன்னால், இந்த மாதத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம், இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன தந்தார்? எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அதிகாரம் தந்திருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எனக்கும் உங்களுக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். 2025ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து எங்களுக்கு என்னத்தை தந்துக்கிறாரு? அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்து அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. நம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். எதற்காக சொன்னால், நானும் நீங்களும் ஜெயிக்கிறவராய் காணப்பட வேண்டும். ஆமென். நானும் நீங்களும் தோற்று போகக்கூடாது. நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் தேவனுடைய ஜனங்கள் யாவரும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லி சத்துருவை மேற்கொள்ளுற அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. ஏன்னு சொன்னால், சத்துரு என்ன செய்யறால் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஜனங்களுடைய சரீரத்தை, ஜனங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, தொடர்ந்து ஓட முடியாதபடி, ஒரு சமாதானமான ஒரு வெற்றி உள்ள ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாதபடி சத்துரு என்ன செய்கிறான்? பகை தேடி சுற்றி திரிகிறான். அனைவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், கர்த்தரை தேட முடியாத காரியங்கள் என்ன செய்து சத்துரு கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இலக்கி வைக்கிற விளக்கும்படியாக, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்யும்படியாக அவன் பகை தேடுகிறான். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை மேற்கொள்ளும்படியாக, நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வினந்துகிறாரு, அதிகாரம் தந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய கரத்துல என்ன இருக்கு? ஒரு பட்டயம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் கையில என்ன இருக்கு? ஒரு பட்டயம், ஒரு வாள் இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஈட்டி இருக்கு. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பட்டயத்தை கொடுத்துக்கிறாரு. இதுள்ள வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஜீவன் உள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எந்த கையில் இருக்கிற பட்டயம்? ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இதை என்ன செய்ய முடியும்னால், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பட்டயம், ஒவ்வொரு பட்டயம் ஒவ்வொன்றை தான் செய்யும். ஆனா இது என்ன செய்யும்? எல்லாம் செய்யும். எல்லாம் சொல்ல என்ன செய்யுது? எல்லாமே செய்யும். செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவ இந்த மாதத்தில் ஆண்டு கொடுத்த வார்த்தை என்று சொன்னால், விசுவாசத்திலே பேசுங்க. ஆமென். என்ன செய்யட்டாம்? ஆண்டு சொன்னார். சென்ற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அங்கே மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்த்தோம். என்ன? நீங்கள் விசுவாசத்திலே மலையை பார்த்து பேசினால் மலை என்ன செய்யுமாம்? பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு. என்ன செய்யலாம்? நீங்கள் எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, எது உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, எது உங்களுக்கு விரோதமா இருக்கிறதோ, நீங்கள் முன்னேற முடியாதவர்களுக்கு எது தடையா இருக்கிறதோ, நீங்கள் தேவனை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும் போது அது உங்களை விட்டு விலகி போகும். விசுவாசிங்களா? அல்லேலூயா. உங்களால முடியாது, என்னால முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து அறிக்கை பண்ணால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஏன்னு சொன்னால், நானும் நீங்களும் ஆராதிக்கிறது அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் எல் ஷடாய். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவை நீங்கள் தேவனை விசுவாசித்து எந்த வார்த்தையை உங்களுடைய நாவிலே அறிக்கை பண்றீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. வேதத்தில் சென்ற நாட்கள்ல பார்த்தோம், ஆண்டவர் மரணத்தையும் ஜீவனையும் நாவிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய நாவிலே, உங்களுடைய வாயில என்னத்தை வச்சிருக்கிறாரு? ஜீவனை வைத்திருக்கிறாரு. நீங்க பேசுற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துறவராய் இருக்கிறாரு. ஆகவேதான் தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையை அறிக்கை பண்ண கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஏன்னு சொன்னா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அங்க யோவான்ல வாசிக்கிறோம், இந்த உலகத்திலே இருக்கிறவர்களும் சொல்லுங்க பாப்போம், என்னில இருக்கிறவர் பெரிய. தட்டி சொல்லுங்க, என்னில இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் யூத ராஜசிங்கம். எனக்குள்ள இருக்கிறவர் மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். எனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எனக்குள்ள இருக்கிறவர் பிசாசின் தலையை மிதித்து போட்டவர். எனக்குள்ள இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர்.
ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கு, ஆனா ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. அது யாருடைய கல்லறை சொன்னால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை உண்டு. ஹல்லேலூயா. காரணம் என்ன சொன்னால் அவர் ஜீவிக்கிறவர். பக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜீவிக்கிறவர். அவர் உங்கள் மத்தியில உலாவுகிறவர். அவர் உங்கள் மத்தியில உலாவுகிறவர். அவர் சபை நடுவிலே உலாவுகிறவர். நாங்கள் அவர் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். இதை யார் அனுபவிக்க முடியும் சொன்னால், யார் இதை கண்டுகொள்ள முடியும் சொன்னால் அவரை விசுவாசிக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புறவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றவர்கள், யார் அவரை அப்பா பிதாவி என்று கூப்பிடுறார்களோ அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். வேதம் சொல்றது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, உண்மையாய் அப்பா என்று கூப்பிடும் போது, தகப்பனே என்று கூப்பிடும் போது, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, எல்லாம் எதிராக நின்ற சூழ்நிலை, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, அந்த நிலையிலும் அப்பா என்று கூப்பிடும் போது நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும், சகோதரன் பள்ளியில சொன்னாரு, ஆகாரம் கொடுத்து பேசுறீங்களா? ஆகார் வனாந்திரத்தில் இருந்தாங்க, அங்கேயும் ஒரு அழுகை. ஆனா எங்க கண்டார் ஆண்டவர்? வனாந்திரத்தில். சொல்லுங்க, எங்க கண்டாரு? வனாந்திரத்தில் ஒருத்தரும் இல்லாத இடம். என் குழந்தை சாக போகிறது, வனாந்தரம், ஒரு உதவியுமே இல்லை. அங்கே அழுகிறாள், தேவனை நோக்கி கூப்பிடுறாள். ஆகாரின் கண்ணீரை கண்டவர் உடைய ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள். அவர் தம்முடைய ரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆக இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? விசுவாச அறிக்கை பண்ணும். எது நடக்காதுன்னு சொல்றாங்களோ, எது இல்லை என்று சொல்றாங்களோ, எது எதிராக இருக்கிறதோ அதற்கு விரோதமாய் பேசுங்க ஆண்டோடைய வார்த்தையை வைத்து. இங்கே தாவீது சொல்லும்போது சொல்கிறான், அங்கே வசனத்தை வாசிக்க கேட்டோம். என்னன்னு சொன்னாங்க? சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த வார்த்தையை சொன்னால் அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ண உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும், உங்களுக்குள்ள உயிர் உண்டாகும், உங்களுக்குள்ள சுகம் உண்டாகும், உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும். நீங்க வந்த வண்ணம் திரும்பி போகவே மாட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை நீங்க அறிக்கை பண்ணினார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றது? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை உலகத்தில் எந்த மனுஷனை கேட்டாலும் இருப்பான். எந்த இனமும், எந்த மதமும், எந்த ஜாதிக்காரன் யாரா இருந்தாலும் என்ன கேட்பான்? எனக்கு நன்மை வர வேண்டும், எனக்கு கிருபை வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும், எனக்கு கிருபை வேண்டும். இவன் அறிக்கை பண்றான். என்ன சொன்னால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால், நான் கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் என் ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறார். இன்னைக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஜெயத்தை பெறுவதற்கு, சத்துருவை மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, வார்த்தையை கொடுத்திருக்காரு. நாங்க என்ன சொன்னால், விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணி அதை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க அறிக்கை பண்ற வேளையிலே சத்துரு உங்களை விட்டு விலகி போவார். நீங்க அறிக்கை பண்ற வேளையிலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதே சங்கீதத்துல வாசிக்கிற வேளையில அங்க 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 4ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. நீ அடுத்த வசனம் சொல்றது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால், என் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. அவருடைய கோல், அவருடைய தடி என்னை தேற்றும். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன் சொன்னால், என் மேய்ப்பர் என்னோட கூட இருக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறவர் என்னோட கூட இருக்கிறாரு, என்னை நடத்துகிற தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. ஆகவே எனக்கு என்ன இல்லை? பயமே இல்லை.
எனக்கு கலக்கம் இல்லை. காரணம் என்ன? அந்த நல்ல மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. நெகட்டிவான வார்த்தைகளை விட்டு விடுங்க. எது உங்களுக்கு நெகட்டிவா யார் உங்களுக்கு சொன்னாலும், எப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்கள் வாழ்க்கை நடந்தாலும், அதை நீங்க என்ன சொன்னால் அதை மாற்ற வல்ல தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னோட வாழ்க்கையில எது நெகட்டிவா வருகிறதோ, எது எனக்கு பிரச்சனையா வருதோ, அதை என்ன செய்வேன்? நான் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். ஒரு காரியம் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது, தூங்கும் போது ஜெபிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு எதிராக வருகிறது, நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர் காட்டும் போது இயேசுவின் நாமத்திலே இதை நான் கேன்சல் பண்ணுகிறேன். இது எங்களுடைய சபையில நடக்க கூடாது, இது எங்களுடைய குடும்பத்தில் நடக்க கூடாது, இது எங்களுடைய பிள்ளைய வாழ்க்கையில் நடக்க கூடாது, இது தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கையில் நடக்க கூடாது. என்ன செய்யறேன்? நான் கேன்சல் பண்ணுகிறேன். ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். இப்படியான சம்பவங்கள், இந்த குடும்பத்துக்காக செபி, இப்படியான இறுக்கத்துக்குள்ள போகிறாங்க, இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இவர்கள் இப்படியான பிரச்சனைகள் ஆகப்பட போறாங்க. என்ன செய்யறோம்? நாங்கள் செபிக்கிறோம். இதற்காக வெளிப்படுத்துற ஆண்டவர் ஒன்று ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது செய்ய வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வைக்கணும். இப்படியான சூழ்நிலைக்கு போகாதபடி ஆண்டவர் எதை எதிர்பார்க்காதனால், நானும் நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாயிருக்கணும்னு சொல்லவே கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் எதை இன்றைக்கு நாங்கள் அறிக்கை பண்றோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்றவராக இருக்கிறார். ஒரு சில வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த முழுவதும் நான் என்ன சொல்ல போனால், நான் அறிக்கை பண்ண போறோம் விசுவாச வார்த்தைகளை. மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பி கொள்வோம். மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மீகா 7:7-8. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது மீகா அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிற வேளையிலே எப்படி சொல்லுகிறான்னு சொன்னால், ஒரு அறிக்கை பண்ணுகிறான்னு சொன்னால், நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம் இந்த வசனத்தை. யாரு சொல்ல போறீங்க? இப்ப அவர் இல்ல, இப்ப யாரு சொல்ல போறீங்க? நானோ. நானோ என்றால் கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவா. கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆடு ஜெபத்தை கேட்பாரு, உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டு உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு, உங்களுடைய மண்டாட்டை கேட்பாரு, உங்களுடைய கண்ணீரை கேட்பாரு. நீங்க சொல்ல முடியாத பிரச்சனை, யாருக்குமே சொல்ல முடியாத வேதனை, யாருக்குமே சொல்ல முடியாத கவலை. சொல்லுவாங்க, என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா பிரதர்? தெரியாது, நீங்க சொன்னதான் எனக்கு தெரியும். ஆனா சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார், ஜாசங்கப்பம். அதான் நல்ல தேவன், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஆனா யாருக்கு சொல்ல முடியும்? நம்முடைய பரம தகப்பனுக்கு சொல்ல முடியும். உங்களுடைய கண்ணீர், கவலை, வேதனை, அவமானம், இன்னல்கள், நெருக்கங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், மனுஷருக்கு சொல்ல முடியாது. எந்த காரியம் இருந்தாலும் எங்க சொல்ல முடியும்? ஆண்டவரிடத்துல சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், வேதத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண், அவள் என்ன செய்கிறாள்? அவளுக்கு வேதனை, கண்ணீர், அவமானம், நிந்தை. ஆனா வேதம் சொல்றது, அவள் போய் என்ன செய்யலாம்? தேவ சமூகத்துல போய் முறையிட்டாள். ஆண்டோட சமூகத்தில் பாரங்களை இறக்கினாள். ஆண்டோட சமூகத்துல போய் தன்னுடைய எல்லா விண்ணப்பத்தையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தாள். சத்தம் வரையிலே, ஆனா எங்க இருந்து போனது? இறுதியா உதடு மாத்திரம் ஆடுது, ஆனா என்ன வரையில? சத்தம் கேட்கல. ஆனா அந்த ஜெபத்தை யார் கேட்டா? சொன்ன கர்த்தர் கேட்டார். ஊழியக்காரன் சர்ச்சில் இருக்கிறார், அவருக்கு கேட்கிற சத்தம். ஆனா இந்த விண்ணப்பம் யாருக்கு கேட்டது? தேவனுக்கு கேட்டது. என்ன செய்தார் ஆண்டவர்? ஜெபத்தை கேட்டார். இங்க பார்க்கிறோம், இந்த மீகா புத்தகத்துல வாசிக்கிற வழியிலே மீகா என்ன சொல்றதுன்னா, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அடுத்த வசனம் சொல்றது, என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன செய்யாதாம்? சந்தோஷப்படாதே. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் என்ன செய்திருப்பேன்? எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது? சந்தோஷப்படாத. யார் உங்களுக்கு சத்துரு? யாரு சத்துரு? சில பேருக்கு சத்துரு பாஸ்டர், சில பேருக்கு சத்துரு மூப்பர்,
சிலருக்கு சத்துரு பொண்டாட்டி, சிலருக்கு சத்துரு உறவுகள். தப்பு. உங்களுக்கு ஒரே ஒரு சத்துரு தான் உண்டு. யாரு? பிசாசானவன் தான் உங்களுக்கு எதிரி. உங்களுக்கு எதிரி யாரு? பிசாசு மாத்திரமே. மனுஷன் உங்களுக்கு எதிரியா இல்ல. உங்களோட குடும்பம் உங்களுக்கு எதிரி இல்லை. உங்களோட கணவனோ, உங்களோட மனைவியோ, உங்களோட பிள்ளைகளோ, உங்களோட உறவுகளோ, சபையோ, தேவ பிள்ளைகளோ எதிரி அல்ல. உங்களோட எதிரி யாரு? பிசாசு. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்ல. எங்களுக்கு யுத்தம் யாரோடு? சத்ருவோடு, வான மண்டலத்தில் கிரியை செய்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, அந்த காலத்தின் லோகாதிபதிகளோடு உங்களுக்கு யுத்தம். அவன் என்ன செய்யட்டாம்? சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. அறிக்கை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரவீனம் வந்து விட்டது, நீங்க தோத்து போய் விட்டீங்க, நீங்க விழுந்து போய் விட்டீங்க. நீங்க சொல்லுங்க, சந்தோஷப்படாதே, நான் எழுந்திருப்பேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாரு. நான் விழுந்து போனது உண்மைதான், ஆனா கர்த்தர் என்னை உயர்த்துவாரு. என் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவாரு. நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது மீகா புத்தகத்துல வாசிக்கும் போது மிக எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால் ஒழுக்க கேடுள்ள, அங்கே நோய்வாய் கொண்ட ஜனங்கள், ஒழுக்க கேடுள்ள ஜனங்கள், தேவனுக்கு பயப்படாத ஜனங்கள் மத்தியிலே அங்க நோவா மன்னிக்கவும் அங்கே மீகா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஜனங்கள், அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படாத ஜனங்கள், பொல்லாத ஜனங்கள், வீட்டாரே எதிராளிகளாய் காணப்படுகிறார்கள். எல்லாம் எதிர்ப்புற சூழ்நிலை. அந்த நிலையிலும் அவன் சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால், நான் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அவ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீங்க விழுந்து போயிருக்கலாம், நீங்க தாழ்ந்து போயிருக்கலாம். நான் விழுந்து போயிருக்கிறேன், என்னை யார் தூக்கி விடுவார்? நான் கைவிடப்பட்டு போயிருக்கிறேன், யார் என்னை தூக்குவார்? என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாக இருக்கிறது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை முழுவதும் இருளாக இருக்கிறது. எந்த பக்கத்துல உதவி வரும் எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில வந்திருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். இங்க பார்க்கிறோம், மீகா சொல்றான், நான் எழுந்திருப்பேன். சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். அவர் என்னை கேட்டள்ளுவார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? அறிக்கை, அறிக்கை. ஆண்டவர் சொன்ன தட்டுங்கள், உங்களுக்கு என்ன நடக்குமா? திறக்கப்படும். தம்பி தட்டுங்க. எங்க தட்டணும்? பக்கத்து வீட்டுக்கான வீட்டை போய் தட்டாதீங்க. என்ன தட்டணும்? தேவ சமூகத்தில் தட்டுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களோட அறை கதவை பூட்டி போட்டு அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியுங்க. நாங்கள் எங்க இருக்கிறோம்? நாங்கள் எங்க இருக்கிறோம்? இது கதை இல்லை, இது பொழுதுபோக்குற இடம் இல்லை, இது கடமைக்காக வர்ற இடம் இல்லை. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை பிரகாசிக்கும்படியாக விரும்புகிறாரு. இங்க பார்க்கிறோம், அவன் சொல்லுகிறான், சத்துருவை சந்தோஷப்படாத, நான் எழுந்திருப்பேன். தாவீது புத்தகத்துல வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 18ஆம் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28, 29 வாசிக்கும் போது, சங்கீத புத்தகம் 18, 28, 29 பார்க்கிற வேளையில, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். என்ன செய்வாராம் ஆண்டவர்? ஆண்டவர் விளக்கை ஏற்றுவார். கர்த்தர் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். ஆதியாகமத்துல பார்க்கும்போது எப்படி இருந்தது? பூமியானது எப்படி இருந்ததாம்? ஒழுங்கின்மையும் வெறுமையாயும் இருந்தது. ஆழத்திலே இருள் இருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வசனம், வெளிச்சம் உண்டாக கடவுது. சொல்லுங்க எல்லாரும், வெளிச்சம் உண்டாக கடவுது. என்ன ஆச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. ஏன்? அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே கர்த்தருடைய அதிசயம் நடக்கும். இன்றைக்கு நான் நீங்கள் யாருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம்? யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? இதை நம்பி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஒன்றையும் காண மாட்டீங்க. ஆனால் நீங்க விசுவாச அறிக்கை பண்ணும் போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வல்லமை அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுக்கு சத்ரு அங்கே மேற்கொள்ளும்படியாக பகை தேடுகிறானோ அதை விட மேலாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்க்கும்படியாக பாதுகாக்கும்படியாக எப்பொழுது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தேடுற ஜனங்கள் சங்கீத புத்தகத்துல வாசிக்கும் போது 125 சங்கீதத்தில் பார்ப்போம் என்றால் அங்கே இஸ்ரவேலை சுற்றிலும் என்ன வாசிங்க. சங்கீத புத்தகம் 125:2 பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்மை சுற்றிலும் இருக்கிறார். பக்கத்துல பாசிங்க, நம்மை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். எப்பொழுது நாங்கள் விசுவாசித்தால், நாங்கள் நம்பினால். இங்கே தாவீது சொல்றான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அடுத்த வசனம் சொல்கிறது, அடுத்த அங்க விசுவாச அறிக்கை தாவீது சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு என்ன செய்வேனாம், சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அவன் சின்ன பையன்தான், இளையவன் தான், ஆனால் அவனுக்குள்ள இருக்கிறது என்ன? விசுவாசம். அவனுக்குள்ள இருக்கிறது என்ன? அபிஷேகம். அவனுக்குள்ள இருக்கிறது என்ன? தேவனுடைய வல்லமை. அவனுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம். எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? ஆண்டவருடைய அபிஷேகம். எத்தனை விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க? கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களுக்குள்ள இருக்கிறவர் தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர். உங்களுக்குள்ள இருக்கிறது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எது சொல்றது? கர்த்தருடைய ஆவி வரும்போது நீங்க என்ன செய்வீங்களா? பலன் அடைவீங்க. எல்லாம் சொல்லுங்க, பலன் அடைகிறோம், பலன் அடைகிறோம். தேவனுடைய ஆவி வரும்போது, தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறாரு, நாங்கள் பலன் அடைகிறோம். சோர்ந்து போற வேளை, பலவீனப்பட்டு போற வேளை, நெருக்கப்படுற வேளையிலே ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார், எங்களை பலப்படுத்துகிறார். அதான் ஆண்டவர் சொல்ற, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனை நோக்கி கூப்பிட வேணும், தேவனை நோக்கி கதற வேண்டாம். ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை பண்ண என்ன சொன்னால் நாங்கள் உயிர் அடைவோம், நாங்கள் உயிர் அடைவோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை அதிகமாய் நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அதிகமாய் நம்ம தேட வேண்டும். ஆண்டவர் சொன்னார் அங்கே யோவான் புத்தகத்துல வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாள் ஆண்டவர் சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிற இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்புறாங்களோ, அவர் ஆண்டவரத்துல வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டோட வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை காண்பீங்க. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் மாறணும்னு விரும்புறேன், எனக்கு முடியல. நான் விசுவாச வார்த்தை பேசணும் விரும்புறேன், என்னால முடியல. என்னோட சுபாவத்தை மாற்றணும்னு விரும்புறேன், என்னால முடியல. முடியாது, என்னால முடியாது. உங்களோட அப்பா அம்மாவால முடியாது மாற்ற, ஒரு மனுஷனால ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. எப்பொழுது உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வருகிறதோ, எப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, எப்பொழுது நீங்க தேவ பிரசன்னங்களை கடந்து வர்றீங்களோ, என்ன நடக்கிறது? ஆவியானவர் உங்களை மாற்ற வல்லவர், ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் போது, அவன் எதிராயிருந்தவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய சபைக்கு எதிராய் செயல்பட்டவன். எப்பொழுது கர்த்தர் அவனை சந்தித்தாரோ, எப்பொழுது தேவ சத்தத்தை கேட்டானோ, எப்பொழுது ஆண்டவரை நான் என்ன செய்ய சொல்லி தன்னை அர்ப்பணித்தானோ, என்ன வந்தது? முழுமையான மாற்றம், முழுமையான மாற்றம். அந்த பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால. இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பவுலுடைய அறிக்கையை குறித்து வாசிக்கும் போது என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற அங்கே வெற்றி உள்ள வார்த்தை வாசிங்க பாப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? இருக்கு நெஞ்சு கையை வச்சு சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி
ஏசப்பாக்கு, எங்களை பலப்படுத்துற கர்த்தருக்கு, எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய ஆவியானவருக்கு, ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்துற கிறிஸ்து. அவள் சொல்றா, என்னுடைய பலன் அல்ல, நான் அல்ல, என் பலன் அல்ல, என் தாளந்து அல்ல, என்ன எல்லாமே கிருபை, எல்லாமே தேவனுடைய ஈவு, எல்லாமே தேவனுடைய பலன். இங்க சொல்ற, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டாம்? எனக்கு பலன் உண்டு. காரணம் என்ன? அவனுக்கு தெரியும், கிறிஸ்து என்னோடு இருந்தால் என்னை மேற்கொள்ள ஒன்றுமே முடியாது. கிறிஸ்து என்னுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் என்னை மேற்கொள்ள உதவுமே முடியாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. நீங்க என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை பண்ணுங்க. தோல்வி வருகிறதா? போராட்டம் வருகிறதா? எதிர்ப்பு வருகிறதா? ஊழியத்துக்கு தடை வருகிறதா? அறிக்கை பண்ணுங்க. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. நான் இதை ஜெயிப்பேன், நான் இதை செய்வேன், நான் வெற்றி பெறுவேன். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு. நான் தோற்று போவதில்லை, என் குடும்பம் தோற்று போவதில்லை, என் பிள்ளைகள் தோற்று போவதில்லை, என் பிசினஸ் நான் தோற்று போவதில்லை, என் படிப்பில் நான் தோற்று போவதில்லை, என் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நான் தோற்று போவதில்லை. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். என்னை பலப்படுத்துற கிறிஸ்து. யார் என்னத்தை சொன்னாலும் மனுஷர் என்ன சொல்லுவாங்க? 4 விதமா பேசுவாங்க. ஏன்? அவன் மனுஷர். மனுஷர் என்ன சொல்லுவாங்க? 4 விதமா பேசுவாங்க. நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க, உயர்த்தியும் பேசுவாங்க, தாழ்த்தியும் பேசுவாங்க. சொல்லுவாங்க, மாஸ்டர் நீங்க தான் பெஸ்ட். இங்க என்ன சொல்லுவாங்க? தலை கொண்டு போய் தெரியாது. இதையும் சொல்லுவாங்க, இதையும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. என்ன தேவை? ஏசப்பா என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அது எனக்கு காணும். நீ பெஸ்ட் என்று சொன்னாலும் பிரைஸ் தி லார்ட், நீங்க பிரயோசனம் சொன்னாலும் எனக்கு பிரைஸ் தி லார்ட். என்னை அழைத்தவர் கர்த்தர். நாங்க வாழ்றது கர்த்தருக்காக. உங்களோட நோக்கம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. ஜெல்ஷடாய் குடும்பத்தோட நோக்கம், ஒவ்வொரு நோக்கம் உங்களோட நோக்கம் பரலோகம் போக வேண்டும். பக்கத்துல தட்டிச்சவங்க, நாம் பரலோகம் போக வேண்டும், நாம் பரலோகம் போக வேண்டும். எங்க போகணும்? போற மாதிரி கிடக்கு, பெரிய போற மாதிரி சொல்றீங்க. எங்க போகணும்? எங்க போகணும்? பரலோகம் போக வேண்டும். உலக ஊர்லாப்புக்கு போறது போங்க, பிரச்சனையே இல்லை. என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸ் எடுங்க, சந்தோஷமா இருங்க. நான் மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். சரீரத்துக்கு ரெஸ்ட் தேவை, உங்களோட மைண்டுக்கு ரெஸ்ட் தேவை, பிள்ளைகளுக்கு வெளியுலகம் தேவை, எல்லாம் தேவை, நல்லது. ஆனா குறிக்கோள், எதிர்பார்ப்பு, நோக்கம், இலக்கு எங்க போகணும்? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தனன 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 தனன. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தனன தனன தனன. பேச்சு என்ன? பரலோகம் தான் பேச்சு. நெகட்டிவானது பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. யார் அப்படி பேசினா நீங்க சொல்லுங்க, கேன்சல் பண்ணுறேன். மனசுக்கு சொல்லுங்க, இது எனக்கு உரிய வார்த்தை அல்ல, இதை நான் கேன்சல் பண்ணுறேன், இதை நான் அழிச்சு போடுறேன். நான் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தையெல்லாம் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவ இந்த நாட்களே ஆண்டு கொடுத்த ஆயுதத்தை எடுத்து விசுவாசத்தோடு கூட விசுவாச அறிக்கையை பேசுங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டுக்குள்ள வாழ்ற நாங்கள் எப்பொழுதும் பிரயோஜனமானவர்களை பேச வேண்டாம். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக பேசாதிருங்க. தேவனுக்கு விரோதமாக ஒரு மனிதர் பேசினால், ஒரு சகோதரன் பேசினால், ஒரு சகோதரி பேசினால் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த இடத்துல விட்டு வெளியே வாங்க. சேர்ந்து கதைக்காதீங்க.
ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருப்போமா. வேதத்துல வாசிக்கும் போது மத்தேயு புத்தகத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கும் போது, அங்கே மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்துல வாசிக்கிறவர்களே, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. என்ன சொல்ற ஆண்டவர்? ஆண்டவருக்கு விரோதமாய் பேசாதிருங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசாதிருங்க. அங்க ரெண்டு சொல்ற 32ஆம் வசனத்துல, எவனாகிலும் மனுஷகுமாருக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் ஆண்டவர் மன்னிப்பார். எவனாலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யப்படுவதில்லையா? மன்னிக்கப்படுவதில்லை. அவ எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதை நாங்க அறிக்கைப்படுகிறோம், எதை நாங்க பேசுகிறோம், யாருக்கு விரோதமாய் பேசுகிறோம், யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், மிக உங்களுடைய வாயின் வார்த்தையில் என்ன செய்யணும்? கவனமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களுடைய வாயின் வார்த்தையில கவனமாக நிதானித்து எதை நாங்க பேசுகிறோம், எதற்கு விரோதமாய் பேசுகிறோம், யாருக்கு விரோதமாய் பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம். உங்களோட ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். நீங்க நினைக்க கூடாது, இவ சரியில்லை, அவ சரியில்லை, அது உதவாது, இது திருந்தவே மாட்டுது, இது மனுஷனுடைய கணக்கு. ஆனா ஆண்டோட பார்வையில இது பெஸ்ட், இது கோல்டு, இது சில்வர், இது பொறுமதியானது. எல்லாரும் தேவனுடைய பார்வையில எப்படி சொன்னா பெஸ்ட். ஆண்டவர் சொல்றார், இதோ நான் உன்னை எங்க வச்சுக்கிறாராம்? உள்ளங்கைகள் எல்லாரையும் வச்சுக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துக்கிறாரு. ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொரு மேலும் நோக்கமாயிருக்கிறது. யாராவது இந்த தகப்பனாவது இந்த தாயாது இந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், இந்த பிள்ளை சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இது நல்லா படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? உங்களோட நோக்கம் என்ன? இந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்படித்தானே சொல்லுவீங்க? உண்மைதானே? எல்லா பிள்ளைகளும் செய்யணும், நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் பரலோகம் வர வேண்டும். அதானே நம்முடைய ஆண்டோட விருப்பம். என்ன? எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிய வேண்டும், எல்லா ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக எல்லாருக்கும் பலியானாரு. ஆண்டவருடைய இரக்கம் பட்ச பாதம் இல்லாத அவங்க என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களுக்கு விரோதமாக பேசாதிருங்க. உங்களுடைய வாயின் வார்த்தையில் மிக ஜாக்கிரதையா இருங்க. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசாதிருங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதிருங்க. பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தை இருந்தால் அதே பேசுங்க. கர்த்தருடைய செய்த நன்மைகளை போய் சொல்லுங்க மற்றவங்களுக்கு. கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை போய் சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த மேன்மையான காட்சிகளை சொல்லுங்க. கர்த்தர் விடுதலை ஆக்கினாரு, சுகம் தந்தாரு, பிள்ளைகளை பலப்படுத்தினாரு, தேவைகளை சந்தித்தாரு, தேவ பிரசன்னால நிரப்பினாரு, தேவன் தன்னுடைய ஊழியத்தில பயன்படுத்தினாரு. மகிமையாக அதை சொல்லுங்க. அது என்ன செய்யும்? மற்றவர்கள் உற்சாகப்படுத்த பாருங்க. இந்த பிரதருக்கு ஆண்டு அற்புதம் செய்திருக்கிறாரு, எனக்கும் அற்புதம் செய்ய நானும் ஜெபிக்க போகிறேன். இந்த பிரதருக்கு ஆண்டு அற்புதம் செய்திருக்காரு, நானும் தேவ ஆலயத்துக்கு போக போறேன். இந்த குடும்பத்துக்கு சமாதானம் வந்து விட்டது, நானும் தேவ சமத்துக்கு போக போறேன். இது என்ன? நீங்க சொல்ற வார்த்தை அவளை உயிர்ப்பி, நீங்க சொல்ற வார்த்தை அவளை காயம் காட்டும். உங்களோட சாட்சி, உங்களோட வாயில வர்ற வார்த்தை சாட்சி. முன்னே நான் மழை தப்பி இருந்தேன், முன்னே நான் துரோகியா இருந்தேன், இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழுகிறேன், என்னுடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்றி விட்டாரு, என் சிந்தனைக்குள்ளே பரிசுத்த ஆவியின் நிறைவு காணப்படுகிறது. உங்களை சொல்ற வார்த்தை என்ன செய்யும்? ஒரு பாவத்திற்கு மனுஷனை தேவ சமத்துக்கு கொண்டு வர, போதவசத்திற்கு அடிமைப்பட்டவனை தேவ சமத்துக்கு கொண்டு வர, விடுதலை ஆக்கம் என்ற ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட வல்லமை உயிர்ப்பிக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல. கர்த்தருடைய வசனம் சாதாரணமானதல்ல. எந்த பட்டயத்திலும் மேலானது, எந்த பட்டயத்திலும் வல்லமை உள்ளது. நீங்க செய்ய வேண்டிய காரியம் விசுவாச அறிக்கை, பக்தி விருத்திக்கு எதிரான வார்த்தை. நீங்க எதை நீங்க சொல்றீங்க, கர்த்தரை கணக்கு பண்ணுவார். தேவன் பாப்பாரு நீங்க யாரோடு என்ன பேசுறீங்க. கலாத்தியர்ல வாசிக்கிறோம்,
மனுஷன் வாசிக்க கலாத்தியர் புத்தகம் முடிக்க போறோம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. இங்கே பவுல் இந்த சபைக்கு சொல்லும் போது ஒரு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். என்ன? மோசம் போகாதிருங்க, கெட்டு போகாதிருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதிருங்க சொல்லி என்ன சொல்றாரு? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்க எதை விதைக்கிறீங்க? விசுவாச வார்த்தை விதைத்தால் என்ன வரும்? உங்களுக்கு விசுவாச பலனை நன்மையை விதைத்தால் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வீங்க. எதை நீங்க விதைக்கிறீர்கள்? தேவனுடைய வசனத்தை விதைத்தால், தேவனுடைய வார்த்தையை சொன்னால், நன்மை செய்தால், சாட்சியாய் வாழ்ந்தால் அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் சந்ததிக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஏன் நீங்க விதைக்கிறீங்க? உங்களை எல்லாரும் தோட்டம் வச்சிருப்பீங்க, நடு வீட்டுல பூக்கண்டு வச்சிருப்பீங்க, நடு தூள்பணம் வச்சிருப்பீங்க. உண்மைதான். எங்களோட வீட்டுல நாங்கள் 2 வீட்டுக்கு வரும்போது தூள்பணம் கொண்டு இங்கே எடுத்து நட்டு வச்சோம். அது வருஷம் அந்த டைமுக்கு என்ன செய்யும்? எங்கேயோ இருந்து வந்து முளைச்சிருக்கோம். 2 பூவா பூக்கும். ஏன்? நடக்கிற தூள்பண்ட அந்த விதை தான் நட்டேன். அது என்ன வரும்? இப்ப அதுதான் வருது. காரணம் என்ன? நான் இதை விதைக்கிறேன். நீங்க என்னத்தை விதைக்கிறீங்க? வெளியில போய் என்னத்தை விதைக்கிறீங்க? மற்றொரு கதைக்கும் என்னத்தை கதைக்கிறீங்க? 4 பேர் சேரும்போது என்னத்தை பேசுறீங்க? யாருக்கு விரோதமாய் பேசுறீங்க? இல்லாட்டி நல்லதை பேசுறீங்களா? சாட்சியை பேசுறீங்களா? குறைவு எங்கேயும் இருக்கு. யாரா சொல்ல முடியுமா? என்ற குடும்பத்தில, என்னோட வாழ்க்கையில, என்னோட சபையில எங்கேயும் ஒரு குறையுமே இல்லை, எல்லாம் பெஸ்ட் சொல்ல முடியுமா யாராவது? மனுஷ குறைவு இல்லவன். குறைவில்லாத ஒன்றே ஒன்று, குறைவில்லாத ஒரே ஒருவர் யாரு? அவர் இயேசு. இயேசு இயேசு அவர் தான் குறைவில்லை. ஒருத்தரும் குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. என்ன மிஸ்டர் பர்ஃபெக்ட். நான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்ல, மற்ற மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்ல. குறைவை பார்த்து பேசாதீங்க, நிறைவை பார்த்து பேசுங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தீங்க, என்ன சொல்லுங்க பார்க்கணும்? எது பெஸ்ட் அதை போய் சொல்லுங்க. படிங்க. இன்னைக்கு சேர்ச்சுக்கு போனா, தேவ சமத்துக்கு போனா, அங்க தேவ பிரசன்ன நிரம்பி இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை என்னோட பேசுறது, நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். போய் சொல்லுங்க. எது குறைவா பாருங்களேன், அதை விட்டுடுங்க. அது தேவையில்லை. அதை பார்க்கவே இல்லை. பாஸ்டர் அதை பார்த்தீங்களா? சாரி, என் கண்ணு தெரியல, நான் பார்க்கல. அவர் கதைச்சதை கேட்டாரு, எனக்கு கேட்கல. எனக்கு கேட்கல. சிலங்கள் நேர பேசுறேன், சில காரியங்கள் அழைச்சிடுவேன். வேண்டாம். ஆனால் சில வேலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. திருத்தும்படியாக என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு, அதை சொல்ல வேண்டிய கடமை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எது பெஸ்ட் அதை எடுத்துக்கொள்ளுங்க. எது நல்லது அதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல பொறுமதியான சாமானம் இருக்கு, ஒரு பொறுமதி இல்லாத சாமானம் இருக்கு. எதை எடுப்பீங்க? எது பெஸ்ட் அதுதான் என்ன செய்வீங்க? எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்? உங்களுக்கு நல்லதான் தேவை. பெஸ்ட் தேவனுடைய வார்த்தை. குறைவை பேசாதிருங்க. உங்களோட வாழ்க்கையில செழிப்பை காண்பீங்க, உங்களோட வாழ்க்கையில உயர்வை காண்பீங்க, உங்களோட வாழ்க்கையில மேன்மையை காண்பீங்க. கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அந்த வழியில கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த காண்பீங்க. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், இப்பொழுது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நீ மேன்மையை காண்பீங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாச வார்த்தை, பக்தி விருத்திக்கான வார்த்தை, நல்லதையே பேசுங்க. நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க, நீங்க மேன்மை அடைவீங்க. உங்களோட பிள்ளைகள் மேன்மை அடைவார்கள். உங்களோட வீட்டில சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும். ஆண்டவர் சொன்னார், ஜனம் சமாதானமான தாதங்களை தங்கி இருக்கு. அவருடைய வசனத்தை கேட்டால், அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தால் என்ன செய்யும்? சமாதானம் என்று சொன்னால், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல. எல்லாரும் அவர் சமாதான பிரபு. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் தேவன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சமாதான பிரபு, அந்த சமாதானத்தின் தேவன் கூட இருப்பதாக அவர் விசுவாசத்திலே
உறுதியா இருங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜெயிப்பீங்க. அதோட கிருபை எங்களோட கூட இருப்பதாக தேவ சமூகத்தில் எழுந்திருந்து ஒரு நாமத்திற்குரிய மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்டர் சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோடு சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.